சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த 3 விஷயங்களை நாம் செய்தால் கட்டாயம் குலதெய்வம் மகிழ்ச்சியடையும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழ்வை காக்க பல தெய்வங்களும் சக்தியும் உண்டு என்றாலும் நம் வம்சத்தை காக்கும் கடமை நம் குலதெய்வத்திற்கே உண்டு. யமதர்மன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் ஒருவரின் உயிரை எடுக்க முடியும். அப்பேற்பட்ட குலதெய்வத்தை சந்தோஷமாக்கும் 3 விஷயங்கள். 1. நாம் நம் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது குலதெய்வத்திற்கு வஸ்திரம் சாத்த வேண்டும். அதாவது ஆண் தெய்வம் என்றால் வேஷ்டி துண்டு, பெண் தெய்வம் என்றால் புடவை சாத்த வேண்டும். தீபாவளி பொங்கலுக்கு நம் வீட்டில் புது துணி வாங்குவோம். நமக்கு புது துணி வாங்கும்போது என்ன மகிழ்ச்சி கிடைக்கின்றதோ அதேபோல் வருட திருவிழாவில் குலதெய்வத்திற்கு வஸ்திரம் சாற்றும்போது குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். திருவிழா நேரத்தில் அதிக பேர் வஸ்திரம் வாங்குவார்கள். அனைத்தையும் நம் சாமிக்கு சாற்ற முடியாது, நேரம் இருக்காது. அதனால் தினசரி பூஜையில் நாம் புது வஸ்திரங்கள் நம் குலதெய்வத்திற்கு சாற்றுவார்கள். வஸ்திரம் சாற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 2. நீங்கள் உங்கள் பங்காளிகளுடன் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது ஒருபோதும் சண்டையிடக்கூடாது மற்றும் ஒருவர் பற்றி மற்றொருவர் புரணி பேசாதீர்கள். குலதெய்வ எல்லை என்பது தாய் தெய்வத்தின் எல்லை, நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடம். இந்த இடத்தில் உங்கள் கஷ்டங்களை மனதார உங்கள் குலதெய்வத்திடம் கூறுங்கள். உங்கள் சந்தோஷத்தை பகிருங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்கள் உடன் பிறந்த பெண் பிள்ளைகளையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். குலதெய்வத்திற்கு பெண் பிள்ளைகளின் மகிழ்ச்சி, பங்காளிகளின் ஒற்றுமை, உங்களின் மகிழ்ச்சி, இவையே குலதெய்வம் மற்றும் உங்கள் முன்னோர்களின் மகிழ்ச்சியாகும். 3. நாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்றவுடன் முதலில் கோபுர தரிசனம் செய்ய வேண்டும் அல்லது அந்த மண்ணை தொட்டு கும்பிட வேண்டும். பிறகு குலதெய்வ கோவிலில் உங்களது பொங்கல் வைத்தல், மாவிளக்கு போடுதல் மற்றும் வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து வழிபாடு முடித்தவுடன் கோவில்களில் உங்களால் முடிந்த அளவு திருப்பணியை செய்ய வேண்டும். உதாரணமாக கோவிலை சுத்தம் செய்தல் அல்லது அன்னதானம் செய்யும்போது நீங்கள் சாப்பாடு பரிமாறுதல் போன்ற சிறு சிறு வேலைகளை செய்தாலே உங்கள் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். திருவிழா முடிந்ததும் வீட்டுக்கு செல்லும்போது பெண் தெய்வம் என்றால் அம்மா என்றும், ஆண் தெய்வம் என்றால் ஐயா என்றும், அம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வருகிறேன் என்று கூறுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக இருந்ததென்றால் அதற்கு நன்றி கூறுங்கள். அடுத்த வருடம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதற்கு பிள்ளையார் சொல்லியை உங்கள் குலதெய்வ எல்லையில் சொல்லுங்கள். அடுத்த வருடம் உங்களுக்கு வீடு, வாகனம், நகை என என்ன வாங்க விருப்பப்படுகிறீர்களோ இதெல்லாம் நான் வாங்கலான்னு இருக்கம்மா, நீந்தாம்மா எனக்கு பக்க பலமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு வாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உங்கள் குலதெய்வமும் மகிழ்ச்சியாக உங்களை வழி அனுப்பும். குலதெய்வ கோவிலில் இந்த 3 விஷயங்கள் நாம் கண்டிப்பாக செய்தோம் என்றால் உங்கள் குலதெய்வம் மகிழ்ச்சியடையும், உங்கள் வாழ்வு மேன்மையாகும். உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.